Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். எலுமிச்சை சாதம், புளியோதரை, ரசம், ஷாஷா ஃபுட் சேனலின் பருப்பு குழம்பு, சாம்பார், தால்ச்சா போன்ற எந்த வகை சாப்பாடாக இருந்தாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய மீன் ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட், மீன் 400 கிராம் கழுவி சுத்தப்படுத்திட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் செஞ்சுட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட்டுக்கு மீன் துண்டுகளை பொரிச்சு எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை மீன் பொரியல் எல்லா பக்கமுமே வெந்து சிவந்ததும் எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை மீன் பொரியல் ரெடியாக செஞ்சு எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட்டுக்கு அதிகமான வெங்காயம் சேர்த்தால் அதிகமான டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2 எடுத்துட்டு தனித்தனியாக கட் செஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் இதே போல் கொஞ்சம் சின்னதாக கட் செஞ்சுட்டு தனியாக வச்சிடுங்க. ஒரு வெங்காயம் இதே போல் நீல வாக்கில் கட் செஞ்சுட்டு முதலில் வறுத்து எடுத்துடலாம். முதலில் நீளமாக கட் செஞ்சு எடுத்த ஒரு வெங்காயத்தை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். சின்னதாக கட் செஞ்சு எடுத்த ஒரு வெங்காயத்தை அப்படியே வச்சிடுங்க. ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட்டுக்கு சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை வறுத்து எடுத்துடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை வறுத்து எடுத்துடுங்க. முந்திரி பருப்பு 4 எடுத்து கட் செஞ்சுட்டு வெங்காயம் வறுக்கும்போது லாஸ்ட்டாக சேர்த்து வறுத்து எடுத்த வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட்டுக்கு வறுத்த வெங்காயம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதே போல் வெங்காயம் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துடுங்க. வறுத்த முந்திரி பருப்பு வெங்காயம் சேர்க்காமலும் ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டி ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ எடுத்துட்டு மீன் பொரித்து எடுத்த எண்ணெய் அதிகமான அளவு இருந்தால் தேவையான அளவு எண்ணெய் மட்டும் பேனில் சேர்த்துட்டு கம்மி செஞ்சிடுங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ சேர்த்துட்டு சின்னதாக கட் செஞ்சு எடுத்த ஒரு வெங்காயத்தோட பெரிய அளவு தக்காளியாக இருக்கிறதால 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன அளவு தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. பழுத்த சிவப்பு மிளகாய் 3 கட் செஞ்சு எடுத்துட்டு முதலில் கட் செஞ்ச வெங்காயத்தை மட்டும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிய பிறகு கட் செஞ்சு எடுத்துக்கிட்ட தக்காளியை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. பழுத்த 3 சிவப்பு மிளகாய் சேர்த்துடுறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இதே போல் எடுத்துட்டு தோல் சீவி சுத்தம் செஞ்சுட்டு தட்டிட்டு பூண்டு 6 எடுத்து தோலோடு சேர்த்து தட்டிடுறேன். தட்டி எடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் வரை லேசாக வதக்கிட்டு, சில்ட்ரன் சாப்பிட்றதால கம்மியான அளவு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடுறேன். உங்கள் காரத்திற்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துடுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, ஜீரகத்தூள் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துடுறேன். பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துடுறேன். நான் இன்னைக்கு கரம் மசாலா சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடுங்க. தண்ணீர் 1/4 கப் சேர்த்துட்டு, தண்ணி சேர்த்து மசாலா எல்லாம் சேர்றதுக்காக 2 நிமிடங்கள் மட்டுமே வதக்கிடுறேன். கெட்டியான தேங்காய் பால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடுறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் உங்கள் விருப்பம் போல் சேர்த்திடலாம். சேர்த்திருக்கிற தேங்காய் பால் 2 நிமிடங்கள் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே, இதே போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் தக்காளி சாஸ் சேர்த்துட்டு, ஃப்ரை செஞ்சு ரெடியாக எடுத்து வச்ச பொரித்த மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். இதே போல் சேர்த்துருக்கிற மீன் துண்டுகளோட மசாலா பொருட்கள் சேர்ற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட்டுக்கு சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்ந்து வத்திடுச்சு. புளித்தண்ணீர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுடுங்க. லாஸ்ட்டாக தேவையான அளவு மல்லிக்கீரை சேர்த்து இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் ட்ரை ரோஸ்ட் இதே போல் செஞ்சுட்டு பிரியாணி, புலாவ், தால்சோறு, ஒயிட் ரைஸ் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Shasha food. Shasha food.